புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு டெலகிராம் மூலம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு பகுதி நேர வேலைவாய்ப்பு குறித்து பேசியுள்ளார். அதில் வீட்டில் இருந்தபடியே அதிகம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அந்த பெண்ணும் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளில் ரூபாய் 35,14,000 அனுப்பி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின்னர் அதில் சம்பாதித்த பணத்தை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது. மேலும் கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணை மர்ம நபர் ஒருவர் டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்பொழுது பங்குச் சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறி அந்த பெண்ணிடம் ரூபாய் 60,000 பறித்துள்ளார். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் ஒருவர் பிரபல உணவகத்தில் தங்குவதற்கு விடுதியினை முன்பதிவு செய்து இணையதளத்தில் தேடியுள்ளார். அதில் போலியான இணையதளத்தில் முன்பதிவு செய்து ரூபாய் 12,500 மோசடி கும்பலிடம் ஏமாற்றப்பட்டுள்ளார். மேற்குறிப்பிட்ட நபர்கள் மொத்தமாக ரூபாய் 35,86,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இப்புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.